பல நூற்றாண்டுகளுக்கு முன் வாழ்ந்த வடகையாபத ராஜாக்கள் வாழ்ந்த இடங்கள் பற்றி தகவல் கேள்வியுற்றோம். எமது எக்ஸ்ட்ரா பேக்போன் குழுவினர் அங்கு பயணமானோம். மாவனல்லை நகருக்கு அண்மித்த கெடபெரிய கிராமத்தை ஊடர்த்த எமது பயணம் நீண்டது. இந்த இயற்கை அழகு சூழ்ந்த கெடபெரிய கிராமம் பற்றி எமது சேனலில் ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்ட வீடியோவின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. அமைதியாய் ஓடிக்கொண்டிருக்கும் ஆறு, அதற்கு குடைபிடிக்கும் மரங்கள், அதன் நிழல்கள் என இயற்கையோடு இசைந்து எம் பயணம் தொடர்ந்தது. இடைவெளியில் நாம் மறந்து போன நெல் விவசாய நிலங்களை எம் கால்கள் முத்தமிட்டு ஊடறுத்துச் சென்றது. போஞ்சி, நிலக்கடலை என பயிரிடப்பட்ட பயிர்களையும் பார்வையிட கிடைத்தது. சுமார் 100 ஆண்டுக்கும் அதிகமான காலம் பழமை வாய்ந்ததாக கூறப்படும் கிணறு புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு கொண்டிருப்பதனையும், ஆங்கிலேயர் காலத்தில் நிர்மாணம் செய்யப்பட்டதாக நம்பப்படும் பாலத்தின் புனர் நிர்மாணமும் இக்கிராமத்தின் நடுவில் எம்மால் காண கிடைத்தது. கிராமத்தினை சுற்றி வர மலைகள், ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொரு வரலாறு காணப்படுகின்றது. இவ்வாறு வரலாற்று மலைகள் சூழ்ந்த பிரதேசத்தின் நடுவில் இக்கிராமத்தில் வரலாறு பேசும் இடங்கள். இறுதியில் வரலாற்று புகழ்மிக்க வடகையாபத ராஜாக்களின் நீர் ஊற்று இருக்கும் அத்கம்பொல பிரதேசத்தினை அடைய கிடைத்தது. பசுமை நிறைந்த இடம், இயற்கையான காற்று அள்ளி வீசியது. வயல்வெளி, மலைகள் சூழ்ந்த பிரதேசம். இதன் நடுவில் வடகையாபத ராஜாக்களின் வற்றாத நீர் ஊற்று. இதன் அணைக்கட்டு புனர் நிர்மாணம் செய்யப்பட்டதாக இருந்தாலும் அக்காலத்தில் பொருத்தப்பட்டதாக கூறப்படும் இரும்பு குழாய்கள் நீர் கொட்டிக் கொண்டிருக்கும். குடிப்பதற்கு தனியான குழாய்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு சுத்தமான ஊற்று தண்ணீர் இன்னும் ஒரு வழியில் வந்து கொண்டே இருக்கும். குடிப்பதற்கு இதமான குடிநீர் ஒரு பக்கம், குளிப்பதற்கு ஏதுவான ரம்யமான சூழலில் ஓர் குளியல் நீரூற்று. வடகையாபத ராஜாக்கள் ரசனையே தனி. இந்த நீரூற்றிலிருந்து சற்று தள்ளி மிக பழமை வாய்ந்த கிணறு. கோடை காலத்திலும் வற்றாத நீர் பார்க்கவே ஆச்சரியமாக இருந்தது.
சிறிய இடமாக இருந்தாலும் வரலாற்று முன்னோர்களின் இடங்களை காண கிடைப்பது ஓர் அலாதியான இன்பமேயாகும்.